ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹalleluya. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் ராஜாவாகிய கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் இரட்சகராகிய கர்த்தரை நாங்கள் போற்றுகிறோம். எங்கள் மீட்பராகிய தேவனை நாங்கள் பணிந்து குனிந்து நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் ராஜாதி ராஜாவாகிய கர்த்தரை ஸ்தோத்திரத்தினாலே துதித்து மகிமையையும் கனத்தையும் எங்கள் மகா பெரிய இரட்சகரை ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற எங்கள் தேவனுக்கு மகிமை என்றும், பூமியிலே சமாதானம் தருகிற எங்கள் தேவன் சமாதான கர்த்தர் என்றும் சொல்லி நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சமாதானம் என்று சொன்ன அந்த தேவாதி தேவனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமையையும் மகத்துவத்தையும் நாங்கள் செலுத்துகிறோம். கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிற அந்த ராஜாதி ராஜாவுக்கு நாங்கள் மகிமையையும் கனத்தையும் செலுத்துகிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் தேவன் எங்கள் மீது இரக்கம் வைத்து, எங்கள் மீது தயவு வைத்து, எங்களை ரட்சித்து எங்களை ஆட்கொள்ளுகிற அநாதி கிருபையை நினைத்து நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவராக பெரிய காரியங்களை செய்கிற தேவாதி தேவனை மகிழ்ச்சியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதங்களின் ராஜாவாகிய கர்த்தரை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையின் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் ராஜாவாகிய தேவனை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தத்திலே பயங்கரமான தேவனை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஒருவரும் சேரக்கூடாத வழியிலே வாசம் பண்ணி எங்களை மீட்டு ரட்சிக்கிற தேவனை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதங்களின் தேவனாகிய கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவங்களின் தேவனாகிய கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதங்களின் ராஜாவாகிய கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். எங்கள் ராஜாதி ராஜா, எங்கள் தேவாதி தேவன், எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற எங்கள் பிதா ஒருவராய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோகத்திலே சாட்சி கொடுக்கின்ற பிதா, குமாரன், பரிசுத்த ஆவிக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. மகிமையின் தேவனே, மகத்துவங்களின் தேவனே, அதிசயங்களின் தேவனே, உங்களுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. ராஜரீகம் பண்ணுகிறவரே, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. ஓரி கத்தூரானா கமான் கத்தூரா பொனோ ரஷி கமான் கருகலோ தியா பனே கரா. ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்து எங்களை பாதுகாத்து ஒரு கேடும் எங்களை எங்களை காக்காதபடிக்கு அனுகூலமான துணையா இருந்து காப்பாற்றுகிற எங்கள் ராஜாவாகிய கர்த்தரை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அதிசயமானவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அற்புதமானவரை ஸ்தோத்திரிக்கிறேன். மகிமையானவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹalleluya. துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன். இரட்சகரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன். ஹalleluya ஹalleluya. கதிரவன் தோன்றும் காலை இதே, புதிய கிருபை பொழிந்திடுதே, நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. இந்த பாடலை உற்சாகமாய் பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். கதிரவன் தோன்றும் காலையிதே, புதிய கிருபை பொழிந்திடுதே, நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிதே, வான சுடர்கள் கானக ஜீவன் வாழ்த்திடவே இயேசு மாட்சிமையே. வான சுடர்கள்
கானக ஜீவன் வாழ்த்திடவே இயேசு மாட்சிமையே. காற்று பறவை ஊற்று நீரோடை கர்த்தருக்கே கவி பாடிடுதே. காற்று பறவை ஊற்று நீரோடை கர்த்தருக்கு கவி பாடிடுதே. கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழுந்திடுதே. நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே காற்றில் கதறி கானக ஓடை கண்டடையும் வெளிமான்களை போல். காற்றில் கதறி கானக ஓடை கண்டடையும் வெளிமான்களை போல். தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீராம் தற்பரன் இயேசுவை தேடிடுவோம். தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீராம் தற்பரன் இயேசு தேடிடுவோம். கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதே. நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே கர்த்தர் கிருபை என்றென்றும் ஓங்க. கர்த்தரே நல்லவர் என்றுரைப்போம். கர்த்தர் கிருபை என்றென்றும் ஓங்க. கர்த்தரே நல்லவர் என்றுரைப்போம். கேருபீன்கள் மத்தியில் வாழும் கர்த்தரி காலையில் எழுந்தருள்வார். கேருபீன்கள் மத்தியில் வாழும் கர்த்தரி காலையில் எழுந்தருள்வார். கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதே. நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே எந்த நுதடும் கொந்தனை போற்றும். என் கரங்கள் குவிந்தே வணங்கும். எந்த நுதடும் கொந்தனை போற்றும். என் கரங்கள் குவிந்தே வணங்கும். பாக்கியம் நான் கண்டடைந்தேனே. யாக்கோபின் தேவன் என் துணையே. பாக்கியம் நான் கண்டடைந்தேனே. யாக்கோபின் தேவனே என் துணையே. கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதே. நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே. கிருபை நிறைந்த எங்கள் பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பாதங்களில் விழுந்து முத்தம் செய்து அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியோடு நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் துதியையும் செலுத்துகிறேன். தகப்பனே, இந்த காலை வேளையிலே என் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் எனக்கும் கேட்கிற யாவருக்கும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே இந்த ஜெபத்திலே பங்கு கொள்ளுகிற உங்கள் ஒவ்வொருவரையும் நன்றியோடு நான் வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் கூட நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை உங்களுக்காய் வாசிக்கிறேன்.
அந்தி பலி நேரத்திலே நான் துக்கத்தோடு எழுந்து கிழித்து கொண்ட வஸ்திரத்தோடும் சால்வையோடும் முழங்காற்படியிட்டு என் கைகளை என் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக விரித்து, என் தேவனே, நான் என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன். எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று, எங்கள் குற்றம் வான பரியந்தம் வளர்ந்து போயிற்று என்று எஸ்ரா செபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நேற்றைய தினத்திலே நாம் சிந்தித்தோம், துக்கத்தோடே என்று. தேவனுக்கேற்ற துக்கம் எப்படிப்பட்டது, அது நமக்கு என்ன பலனை தருகிறது என்றெல்லாம் சிந்திக்க தேவன் கிருபை தந்தார். இந்த காலை வேளையில கூட பிரியமானவர்களே, இந்த எஸ்ரா சொல்லுகிறான், கிழித்து கொண்ட வஸ்திரங்களோடும் சால்வையோடும் முழங்காற்படியிட்டு. நாம் அநேக நேரங்களில் முழங்கால் படியிடுகிறோம். சபைக்கு போகும்போது சபையில உள்ளே நுழைந்து முழங்கால் படியிட்டு நம் இருக்கையிலே நாம் அமருகிறோம். அதே போலவே நம் வீட்டிலே தனி ஜபம் செய்யும் போது முழங்கால் படியிட்டு செபிக்கிறோம். முடியாமல் போகும்போது சமணங்கால் போட்டு உட்கார்ந்து கொள்ளுகிறோம், அல்லது அரை முழங்கால உட்கார்ந்து ஜபிக்கிறோம். ஆனால் இந்த முழங்கால் ஒரு வித்தியாசமான முழங்கால். இந்த முழங்கால் ஒரு தேவனுடைய மகிமையை பூமியிலே விளங்க பண்ணுகிற முழங்கால். இன்றைக்கு நிறைய பேரு முழங்கால் படியிடுகிறது இல்லை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால்கள் முடங்கும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதை நாம் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் எப்பொழுதும் முழங்கால் படியிடுகிறோம். ஆனால் இந்த முழங்கால் படியிடுவது என்பது ஒரு அசைவை உண்டாக்கக்கூடியது. இந்த முழங்கால் படியிடும் போது அங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, முழங்கால் படியிட்டு அப்படின்னு சொல்லுகிறது. இந்த முழங்கால் படியிட்டு நாம் தேவனுடைய சமூகத்திலே இருக்கும்போது அது ஒரு வித்தியாசமான அனுபவத்தை நமக்கு கொடுக்கிறது. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எஸ்ரா முழங்கால் படியிட்டதனுடைய ஒரு மகிமையான நோக்கம் இருக்கிறது. அந்த முழங்கால் படியிட்டு தேவனை தேட நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவேதான் தேவனுடைய வார்த்தை அழகாய் சொல்லுகிறது, நம்முடைய முழங்கால்கள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக முடங்க வேண்டும் என்று சொல்லுகிறது. சங்கீதம் 95:6 சொல்லுகிறது, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடவோம் வாருங்கள். பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடவோம் வாருங்கள். நாம் முழங்கார் படியிட வேண்டும். நாம் எந்த அளவுக்கு முழங்கார் படியிடுகிறோமோ அந்த அளவுக்கு எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களானாலும் சரி, பூமியிலே கடந்து போன பரிசுத்தவான்களானாலும் சரி, இப்பொழுது இருக்கிற பரிசுத்தவான்களானாலும் சரி, அவர்கள் சாதித்த சாதனைகள் எல்லாம்
எதில அடங்கி இருக்கிறது என்றால் முழங்கார் படியிடுவது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த முழங்கார் படியிட்டு தேவனை நோக்கி நாம் பார்க்கிற அந்த மகிமையான அந்த அனுபவம் இருக்கிறதே, அது பரலோகத்தையும் பூலோகத்தையும் அசைக்கிறது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படுகிறது. எல்லாருடைய முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்கும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமம் உயர்த்தப்பட்டிருக்கிறது என்று பிலிப்பியர்லே வாசிக்கிறோம். அப்படியானால் ஒன்றை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமியிலே முழங்கார் படியிட்டு போராடுகிற ஜெபிக்கிறவர்கள் எல்லாரும் ஜெயித்திருக்கிறார். ஆகவே இக்கட்டுகள் வருகிற நேரத்தில், ஆபத்துகள் வருகிற நேரத்தில், நமக்கு சாதகமற்ற சூழ்நிலைகள் உண்டாகிற நேரத்தில் நாம் முழங்கார் படியிட வேண்டும். தனிப்பட்ட முழங்கார்கள், குடும்பமாய் முழங்கால்கள், சபையாக முழங்கால்கள் நின்று நாம் ஜெபிக்க வேண்டும். ஒரு மணி நேரம் முழங்கால நின்று ஜெபிக்கும் போது அதற்குரிய ஆசீர்வாதங்களை நம்முடைய ஆவி ஆத்தும சரீரத்திலே நாம் அனுபவிக்க இயலும். ஆகவே தானியேல் என்கிற ஒரு மனிதன் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டியது நிறைய அவசியமா இருக்கிறது. பாபிலோன் தேசத்திலே சிறைபிடிக்கப்பட்ட போன அந்த வாலிபர்களே ஒருவன். தானியேல் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துரை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலே தேறினவர்களும் அறிவிலே சிறந்தவர்களும் கல்வியிலே நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களான சில வாலிபர்களை கொண்டு வர. பாத்தீங்களா, 8 விதமான கேட்டகரியில இருக்கிறவர்களை ஒரு ராஜா தனக்கு தன் நாட்டிற்கு சிறைப்பிடித்து கொண்டு போகிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த பாபிலோன் தேசத்திலே இருந்த அநேக வாலிபர்களுக்குள்ளே ஒரு விகற்பமான வித்தியாசமான பெக்குலியர் டைப்பான 4 பேர் இருந்தார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நகோ, தானியேல். இவர்களுக்கிட்ட காணப்பட்ட ஒரு விகற்பமான காரியம் என்னவென்றால், ராஜாவின் போஜனத்தினாலே எங்களை தீட்டுப்படுத்த கூடாது என்பது. இது யார் செய்வாங்க? அனுதினமும் முழங்கார் படியிட்டு தேவனை தேடுகிறவர்கள் செய்வார். ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சிறைப்பட்டு போனவர்களுக்குள்ளே நியாயப்பிரமாண புஸ்தகம் இருந்ததா என்று யோசிக்கும் போது, எஸ்ராவை குறித்து நாம் பார்க்கும்போது 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே பார்க்கும்போது, அங்கே எஸ்ரா இஸ்ரவேல் நீதி நியாயங்களை போதிக்கிறதற்கு தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் என்று சொல்லுகிற அந்த காரியத்தை நாம் பார்க்கும்போது,
கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் என்று சொல்லுகிறது. ஒரு வேதபாரகன். ஆனால் இந்த பாபிலோன் தேசத்திலே வேதம் இருந்ததா, கூட அவங்க வேதத்தை கொண்டு போனாங்களா என்று சொன்னால் அதற்கு சாட்சியங்கள் இல்லை. ஒருவேளை கொண்டு போயிருக்கலாம் என்பதற்கு எஸ்ரா சொன்ன அந்த காரியம் சாட்சியாக இருக்கலாம். அங்கே இவர்களுக்கு ஆராதனை ஸ்தலங்கள் இருந்ததா என்றால் இருந்ததாக சொல்லப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு அரபு நாடுகளிலே கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிப்பதற்கு அந்த தேசமே ஒரு இடத்தை ஒதுக்கி தெய்வாலயங்களை கட்டி கொடுத்து அதில் ஆராதிக்க அனுமதிக்கிறது. ஆனால் நம்முடைய இந்திய தேசத்திலே இப்பொழுது சூழ்நிலைகள் எல்லாம் விபரீதமாக இருக்கிறது. ஜனநாயகம் நிறைந்த நம் நாட்டிலே நாம் ஆண்டவரை தேடுவதற்கு நெருக்கடிகளும் கஷ்டங்களும் உபதிரவங்களும் வந்து கொண்டிருக்கிறது. வாடகை வீட்டிலே சபை நடத்துகிறவர்களுக்கு ஒரு மிகுந்த நெருக்கடியும் கஷ்டமும் உண்டாகிறது. சமீபத்திலே ஒரு ஊழியக்காரனை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அவருக்கு ஒருவர் ஆராதனை நடத்த இடம் கொடுத்தார் தன் வீட்டு மாடியில். அங்க உள்ள ஒரு சிலரில் எல்லாரும் வந்து அவரை நெருக்கும் போது இயேசுவை அறியாத அந்த ஓனர் அந்த பாஸ்டருக்கு ஆதாரமாக இருந்தார். அவர் அந்த ஹவுஸ் ஓனர் ரட்சிக்கப்படாதவர். சுற்றிலும் இருக்கிற குடும்பங்கள் வந்து இவங்க ஆராதனை நடத்துவதற்கு எங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, நாங்க யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல, பிரச்சனை பண்ணல, எங்கிருந்தோ வந்து நீங்க ஏன் பிரச்சனை பண்றீங்க அப்படின்னு எதிர்த்து நின்றதுனால அவர்கள் போய்விட்டார்கள். காவல்துறை வந்தது, தாசில்தார் வந்தார், சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் அந்த ஊழியக்காரனுக்கு உதவியாய் நின்றார்கள். இது எல்லா இடத்திலும் நடக்கிறதா என்றால் நடக்கிறதில்லை. ஆகவே சில ஊழியர்கள் ஒரு காலத்துல சவுண்ட் ப்ரூஃப் எல்லாம் போடல, ஏசி எல்லாம் போடல, அப்படியே நடத்துவாங்க, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி சவுண்ட் ப்ரூஃப் போட்டு ஏசி போட்டு ஆராதனைகள் நடத்துகிற ஒரு கட்டாயத்திற்குள்ளே நிர்பந்தத்துக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆசிஷுவலாக முழங்கால் படியிடுவதல்ல, நம்முடைய முழங்கால்களிலே ஒரு பிரத்யேகம் இருக்க வேண்டும். நம்முடைய முழங்கால்களிலே ஒரு டெடிகேஷன் இருக்க வேண்டும். நம்முடைய முழங்கால்களிலே ஒரு அடோரிங் இருக்க வேண்டும். இது இருந்தால்தான் இந்த நாட்களிலே சாதிக்க முடியும். ஆதி அப்போஸ்தல நாட்களுக்கு நேராக சபை திரும்ப வேண்டும், நாம் திரும்ப வேண்டும். எப்படி அவர்கள் கூடி ஜெபித்து 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 பேதுருவை சிறைசாலையிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு ஒரு தேவ தூதன் போக முடியுமானால் அப்படிப்பட்ட முழங்காற்படியிருக்கிற அனுபவங்கள் நாம் தானியேலை குறித்து பார்க்கிறோம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து போடப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அவன்
அங்கே தான் முன்னே செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இந்த முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்றதுதான் அவனுக்கு பிரச்சனை. அவனோடு இருந்த பிரதானிகள், அவனோடு இருந்த அதிகாரிகள் எப்படி இன்றைக்கு சாம் கமலேஷன் என்ற ஒருவருக்கு ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் அவரோட வேலை பார்த்தவர்களும் இருந்தார்களோ அப்படியா இருந்த ஒரு நேரம். ஆனால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தானியேல் 3 வேளையும் முழங்கார் படியிட்டார். இந்த முழங்கார் படியிடுகிற அந்த அனுபவம் தான் இன்னைக்கு நமக்கு தேவை. ஒரு 5 நிமிஷம் முட்டி போட்டா வலிக்குதுன்னு மண்ணங்கால் போட்டு உட்கார்ந்துக்கிறோம், இல்ல அரை முழங்கால நிற்கிறோம். ஆனால் சாதிக்க பிறந்தவர்கள், ஜெபத்தை விடாதவர்கள், ஆண்டவர் சமூகத்தில் நிற்க துணிந்தவர்கள் தானியேலை போலதான் இருப்பார். இங்க ஒரு சின்ன காரியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய சிந்தனைக்கு அதை நான் சொல்லுகிறேன். இந்த சிங்கங்களின் வாயிலே நான் அகப்பட்டு என் உயிர் பிரிந்து என் சரீரம் சுக்கு நூறாக பிக்கப்பட்டு சிங்கங்கள் சாப்பிட்டு முடித்தாலும் தானியேலுக்குள் இருந்த ஒரு ஆணித்தரமான காரியம் என்னவென்றால், தேவனை தவிர வேற ஒருவரையும் நான் மகிமைப்படுத்த மாட்டேன் என்கிற அந்த தீர்மானம், ராஜாவின் போஜனத்தினாலே எடுத்த தீர்மானம், பிறகு தொடர்ந்து நடந்த மகிமையான காரியங்கள். ஆனால் தன்னை சுற்றி இருக்கிற சத்துருக்களால் தனக்கு ஏற்பட்ட அந்த நிர்பந்தமான நிலையிலே முழங்கால் படியிட்டு நான் இப்படி சிந்தித்தேன். இந்த சரீரம் ஆத்துமா நரகத்திலே அழிக்க வல்லமை உள்ளவருக்கு நேராக முழங்கால் படியிட்டான் என்பதை நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். ஏனென்றால் நம்முடைய சரீரமும் நம்முடைய ஆத்துமாவையும் நரகத்திலே அழிக்க வல்லமையுள்ளவர் நம்முடைய தேவன். நரகம் என்பது அக்கினியும் கந்தகமும் எரிகிற இடம். அக்கினி கடல் அங்கே இருக்கிறது என்று சொல்லுகிறது வேதம். ஆகவே பிரியமானவர்களே, இப்படிப்பட்டதான அழிந்து போகின்ற இந்த சரீரம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி நரகத்திற்கு போவதிலிருந்து, தன் ஆத்துமா நரகத்துக்குள்ளே போவதிலிருந்து விடுவித்துக் கொண்டு நித்தியத்திற்குள்ளே போக வேண்டும் என்கிற அந்த தரிசனமுடையவனாய், அந்த வெளிப்பாடு உடையவனாய் இந்த தானியேல் விளங்கி இருக்கிறான் என்பதை இந்த காலை வேளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல் நம்மை மாற்றிக் கொள்ளுகிற ஜபங்கள் அல்ல. தேவனுடைய சமூகத்திலே நமக்கு சாதகமாக இல்லாம பாதகமாய் வருகிற சூழ்நிலைகளிலே தான் நாம் முழங்கால் படியிட வேண்டும். அப்படி தானியேல் 3 வேளையும் எருசலேமுக்கு நேராக முழங்கால் படியிட்டு கர்த்தரை தொழுது கொண்டதை பார்க்க. ஆகவே தானியேல் சொல்லுகிறார், ராஜாவே நீர் என்றும் வாழ்க, நான் ஆராதிக்கிற தேவன் சிங்கங்களின் வாய்களுக்கு என்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தார். நான் ராஜாவுக்கு விரோதமாய் நீதிகேடு செய்ததில்லை எல்லாம் சொல்லுகிறார். தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போடுகிறார்.
ஒண்ணு கூட அவரை சேதப்படுத்த. ஆனால் அந்த ராஜா தரியுவுக்கு தானியேல் மேல ஒரு ஸ்பெஷலி லவ் இருந்ததை நாம் பார்க்க முடியும். ஜீவனுள்ள தேவனுடைய தாசனாகிய தானியேலே என்று சொல்லுகிறானா என்று வசனத்தின் ஊடாக நாம் பார்ப்போம். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. நிறுத்துங்க. இந்த ராஜாவுக்கு தெரிஞ்சிருக்கிறது அவன் யாரு? ஜீவனுள்ள தேவனுடைய தாசன். 5ஆம் அதிகாரத்திலே பெல்ஜேசார் என்றவனுக்கு வெளிப்பாடு சொல்லுகிறார். இப்படி 1ஆம் அதிகாரத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்க்கும்போது அந்த ராஜாக்கள் ஆளுகைக்கு உட்பட்ட அத்தனை பேருக்கும் வெளிப்பாடுகளையும் தரிசனங்களையும் சொல்லுகிற இந்த தானியேலை தரியு ராஜா நன்றாக அறிந்திருந்தான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நன்றாக அறிந்திருந்தான். இன்னைக்கு நம்மளை யார் அறிஞ்சிருக்கிறார்? இந்த தரியு ராஜா தானியேலை அறிந்திருந்ததினாலேதான் தைரியமாக அவர் சொல்லுகிறார், ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? ஒரு கமா, ஒரு கொஸ்டின் மார்க், இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். தானியேல் முகத்தை அவர் பார்க்கல. கெபில நிவாசல்ல நிக்கிறார், கூப்பிடுறார், கேட்கிறார். அப்போ தானியேல் என்ன ரிப்ளை கொடுக்கிறார் பாருங்க. அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க. நம்மளாம் தான் சபிப்போம், எல்லாம் நல்லா இருப்பியாடா, நீ நாசமா போவடா, நீ எதுக்குடா ராஜாவா இருக்கிற, நீ எதுக்குடா இந்த மாதிரி பண்ற எங்களை, அப்படியெல்லாம் பேசுவோம். ஆனா இவரு பாருங்க, ராஜாவே நீர் என்றும் வாழ்க. நாம் ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டவர்களே தவிர யாரையும் வைய அழைக்கப்படவில்லை. நாம் யாரையும் நிந்திக்க அழைக்கப்படவில்லை. இந்த ராஜா ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே என்று கூப்பிட பண்ணுகிறதற்கு ராஜாவுடைய நடைமுறை வாழ்க்கை, தனி மனித ஒழுக்கம் எப்படியெல்லாம் இருந்திருக்கும் பாருங்க. ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நீதி கேடு செய்ததில்லை என்றார். என்ன அருமையான ஜெபம்! பரலோகத்தை பூலோகத்தை அசைக்கிற வார்த்தை. நான் அவருக்கு முன்பாக குற்றமற்றவனாய் நடந்து கொண்டேன். நம்ம கூட ராபோஜன் எடுக்கும் போது சொல்றோம், கர்த்தருக்கு முன்பாகவும் சபைக்கு முன்பாகவும் குற்றமற்ற மனசாட்சியோடு நடந்து கொள்ளுவேன், பந்திக்கு ஆயத்தமாயிருக்கிறேன். இப்படிதான் நம்ம பல வருஷமா வாயில வடை சுட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா தானியேல் மாதிரி குற்றமற்றவர்களாய் ஆண்டவருக்கு முன்பாக நாம் நிற்க முடியுமா? சிந்திக்கணும். ராஜாவை பார்த்து சொல்லுகிறான், நான் உங்களுக்கு எந்த விதத்திலும் நியாயக்கேடு நீதிக்கேடு செய்ததில்லை. இப்படி ஒரு ரைச்சஸ்னஸ் மேன் ஆஃப் காட் இஸ் தானியேல். Who are you? Who? Hi. நான் யார்? Who? I am I. ஹலோ, குற்றமற்ற அந்த முழங்கால் ஜெபம்
முழங்கார் படியிட்டு ஜெபிக்கிற அந்த ஜெபம் ராஜாவை தன் பக்கமாய் திருப்பினது. சிங்கங்களின் கெபிக்குள்ளே தேவதூதனை வரவழைத்தது. சிங்கங்களின் வாயை கட்டினது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒன்றை சரியாக சிந்திக்க வேண்டும். நாம் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட வேண்டும். அதைதான் பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்திலே இப்படி சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே 3ஆம் அதிகாரம் 11வது வசனம், சாரி 14வது வசனம். இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கு நாமகாரணராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கார் படியிட்டு, இதுதான் ரொம்ப முக்கியம். பூலோகத்திலேயும் பரலோகத்திலேயும் இருக்கிற முழு குடும்பத்துக்கும் நாமக்காரன். ஹலோ, கவனிக்கிறீங்களா? பூலோகத்தில் இருக்கிற முழு குடும்பத்துக்கும், பரலோகத்தில் இருக்கிற முழு குடும்பத்துக்கும் நாமக்காரன். கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லாம் கூட்டப்பட வேண்டும் என்று எபேசியர் 1:9 சொல்லுகிறபடி, கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, கிறிஸ்துவின் பாடுகளினாலே, கிறிஸ்துவின் காயங்களினாலே, கிறிஸ்துவின் ரத்தம் சிந்துதலினாலே பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் உறவை ஏற்படுத்தின அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு, மனுஷனுக்கு முன்னால முழங்கால் படியினார். உலக பிரகாரமான ஆசைகளுக்கும் விருப்பங்களுக்கும் முழங்கால் படியினார். மாம்ச கிரியைகளை நிறைவேற்றும்படிக்கு முழங்கால் படியினார். இந்த உலகத்தை எதையாகிலும் சாதிக்கலாம், அச்சீவ் பண்ணலான்னு உலகத்துக்காக முழங்கால் படியினார். முழு குடும்பத்திற்கு, முழு குடும்பத்துக்கு, பூலோகத்திலே பரலோகத்தில் முழு குடும்பமும் கிறிஸ்துவுக்குள்ளாக இணைக்கப்பட்டிருக்கிறது. வானோர் பூதலத்தோர் யாவருடைய முழங்கால்கள் முடங்க வேண்டும். வானத்தின் கீழே பூமி மேலே மனுஷர்களுக்குள்ளே நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வேறு ஒரு நாமம் கொடுக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வழியாகத்தான் நமக்கு ரட்சிப்பு, மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பின் நிச்சயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் அவருடைய பட்ட பாடுகளினாலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு நாம் நன்றி உள்ளவர்களாயிருக்க வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே முழங்கார் படியிட்டு அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட. இன்னைக்கு உள்ளான மனுஷனில வல்லமையாய் பலப்படுவதற்கு எத்தனை பேர் விருப்பம் உள்ளவர்களா இருக்கு? ஆனா உடம்பு பலப்படுறதுக்கு பலவிதமான உணவுகளை சாப்பிடுகிறோம். நல்லதுதான், நம்முடைய உடம்புல பலன் இருக்கணும், அது உணவின் வழியாக வருகிறது என்பது உண்மைதான். எத்தனை சாப்பிடு. சொல்லுவாங்கல்ல பழைய காலத்துல, கண்டதை தின்றால் குண்டனாவான். குண்டனாவான் என்றது இல்ல, பலன் உள்ளவனா இருப்பான்னு அர்த்தம்.
சாப்பாட்டுல கூட ஒரு சிலர் பெருமைக்குன்னா ஒரு இட்லி எடுத்துன்னு போவாங்க ஸ்கூலுக்கு, கொஞ்சோண்டு சாப்பாடு எடுத்துன்னு போவாங்க. ஏன்னா வெயிட் போட்டுறக்கூடாது. நிறைய பேருக்கு அறிவு ஜீவிகளுக்கு ஒரு அறிவு கிடையாது. என்ன அறிவுன்னா, நான் சொல்லி தர்றேன். நம்ம எந்த அளவுக்கு சாப்பாட்டை தவிர்க்கிறோமோ அந்த அளவுக்கு உடம்பு வெயிட் போடும். கரெக்டா வேலைக்கு ஒழுங்கும் கிரமமா எல்லாமே சகலமும் ஒழுங்கும் கிரமமாயும் ஒழுங்காயும் செய்யப்பட வேண்டும். கிடைச்சத பசிக்காக சாப்பிடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வைரமுடி என்கிற ஒரு புலவர், சினிமா பாடல்களை எழுதக்கூடியவர், அவர் சொல்றாரு, நம்முடைய வயிறு அரை வயிறாவே இருக்கு. நம்ம ஃபுல்லா சாப்பிட்டு மூக்குல வர்ற மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது. அதனால்தான் சாலமோன் நீதிமொழிகள் சொல்றாரு, உன் தொண்டையின் மேல் கத்திய வையின் சர்வ பலனுக்காக சாப்பிடும். ஆனா இங்க முழங்கார் படியிடுவது எதற்காக என்றால், உள்ளான மனுஷன் கர்த்தருடைய ஆவியினாலே வல்லமையாய் பலப்பட வேண்டும். அப்படியே அந்த அதிகாரம் 6:10 வாசித்தீங்கன்னா, கர்த்தர் கடைசியாக சகோதரரே நீங்கள் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நல்லா உட்கார்ந்து டங்ஸ் பேசும். 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. 4-5 பேர் யானையை தடவி பார்த்த மாதிரி எனக்கு உபதேசங்கள் வந்துடுச்சு. டோன்ட் லைக் தட். அதை நீ விரும்பாது. நீ கற்றுக்கொண்டதிலே நிச்சயித்து கொண்டிரு. அதுல நாட்டப்படு, அதுல வேர்கொள், அதுல கனி கொடு. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்பட. அதுக்குதான் முழங்கால் படியது. எதையும் பேஸ் பண்ணக்கூடிய பலன் உள்ளான மனுஷனுக்கு வேணும். அது இல்லாதவங்க தான் வியாதியை பற்றியே யோசித்துக்கிட்டு, குடும்பத்தை பற்றியே யோசித்துக்கிட்டு, பிள்ளைகளை பற்றியே யோசித்துக்கிட்டு கவலைப்பட்டு ஜபத்தை விட்டுருவாங்க. ஜபிக்கிறவங்க, முழங்கால் படியிட்டு ஜபிக்கிறவங்க, நான் தைரியமா சொல்றேன், அனுபவத்தினோட சாதிப்பார்கள். எதையாயிலும் அச்சீவ் பண்ணுவார்கள். ஜபம் பண்ணுகிறவன் அவங்க சாதிப்பாங்க, சாதனை படைப்பாங்க. They are achieve everyone. அவர்கள் சாதிப்பார். பிரேயர் வாரியர்ஸ் சாதிப்பாங்க. சும்மா நானும் சபைக்கு போறேன் வர்றேன், சும்மா பைபிள் எடுத்துக்கிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் என்னை வாரம் முழுவதுமாய் காப்பாற்றினார், என்னை பஸ் ஏற இறங்க பண்ணினார், வேலைக்கு போக பண்ணினார், நாய் குறுக்க வந்தது, பேய் குறுக்க வந்தது, அதெல்லாம் வருங்க. அதுல சாட்சி. இந்த வாரம் உன்னை கொண்டு ஆண்டவர் என்ன செய்தார், அதுதான் சாட்சி. which is testimony. நான் போனேன், பயங்கர காய்ச்சல் அடிச்சது, ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், டாக்டர் 4 ஊசி போட்டார், அது சாட்சியா? அது சப்பக்கட்டு. எது சாட்சி? உட்கார்ந்தேன், ஜெபிச்சேன், கர்த்தர் சுகம் கொடுத்தார், அதான் சாட்சி. மாத்திரை போட்டேன், மருந்து போட்டேன், ட்ரிப்ஸ் ஏத்தினாங்க. நான் பஸ்ல போனேன், ஒருத்தன் தட்டி விட்டான், நான் கீழே விழுந்துட்டேன். விழுன்றேன், நான் சாவுன்றேன், அதுவா சாட்சி? பரலோகத்துக்கு போகிற வழிதான் சாட்சி. மற்றவங்களுக்கு நீ எப்படி இருக்கிற, அதான் சாட்சி. ஜுரம் வரும், எல்லாம் போகும். எனக்கு கூட தான் 11ஆம் பிப்ரவரி மாசம் பேய் சொல்லி என் கூட பேசிச்சு, காதுல கேட்டுச்சு, உன் காலை உடைக்கிறேன், நீ எப்படி சர்ச்சை கட்டுவ, எப்படி பிரதிஷ்டை பண்ணுவ பாக்குறேன்னு. அதே மாதிரி ஒரு சின்ன கீறல் தான்,
3வது நாள் வீங்கிடுச்சு, சீவு பிடிச்சிருச்சு, வெக்கங்கட்டு சொல்றேன். அது குணமாகறதுக்கு 5000 ரூபாய் டாக்டருக்கு செலவு பண்ணி அழுதேன். கடைசியா பார்த்தேன் இதெல்லாம் செட் ஆகாது, வேற மாதிரி வைத்தியம் பண்ணேன். அது தானா நல்லா ஆயிடுச்சு. எப்ப நல்லா ஆச்சுன்னு கேக்குறீங்களா? பிரதிஷ்டை முடிஞ்சு மே 10 பிரதிஷ்டை முடிஞ்சு 11, 12, 13, 14ஆம் தேதி காலில் பாக்குறேன், கால் வீக்கம் எல்லாம் வத்தி போயிருக்கு. அதுக்கு பிறகு அடிப்படலையா? அதுக்கு பிறகு நிறைய அடிபட்டுக்குது. அதுக்கு பிறகு நாய் காலை கச்சுது, ஒன்னும் ஆகல. இதெல்லாம் கிடையாதுங்க சாட்சி. விபத்து நடந்து நஷ்டங்கள் வந்த போது நாம் எப்படி ஆண்டவரோட நிக்கிறோம், பிரச்சனையை எப்படி பேஸ் பண்றோம், அதுதான் சாட்சி. அப்படி நிக்கணும். அந்த சாட்சியை தான் தேவன் இன்றைக்கு நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அதான் சொல்றார், முழங்கால் படிட்டு உள்ளான மனுஷன்ல வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்க நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாய். அழுவாங்க, அவனை ரொம்ப நம்பினேன், ஏமாத்திட்டான். அட படுபாவீங்களா, ஏமாத்திட்டு போறான். அது அவனுக்கு தான் ஆபத்து, உனக்கு ஆபத்து கிடையாது. முழங்கால் படியிடு, முழங்கால் படியிட்டு விசுவாசத்துல கிறிஸ்து உன் இருதயத்துல வாசமா இருக்கிறாரா அதை பாரு. எவனும் வருவான் போவான், வைப்போக்கன் வருவான் போவான். ஆனா இன்னைக்கு நமக்கு தரித்திரம் வழிபோக்கனை போல வந்திருக்கு. ராணுவத்துல எப்படி எல்லாத்தையும் சுமந்துன்னு போறோம்னா அந்த மாதிரி தான் நமக்கு தரித்திரம் வந்துன்னு இருக்குது. நான் சொல்றது உலக தரித்திரம் இல்ல, ஆவிக்குரிய தரித்திரம். எனக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு தரித்திரம், ஆவிக்குரிய தரித்திரம். குடும்பத்திலே ஒரு ஆவிக்குரிய தரித்திரம். ஜபம் இல்ல, கணவன் மனைவி முழங்கால் படியிட்டு ஒன்னா உட்கார்ந்து ஜபிக்கிறது இல்ல, பிள்ளைகளோடு உட்கார்ந்து ஜபிக்கிறது இல்ல. எதை கேட்டாலும் இல்ல இல்லதான், இருக்குதுன்னு ஒரு நாளும் சொல்றது இல்ல. நல்லா கவனிங்க. கிறிஸ்துவின் அன்பிலே நிலை பெற்றவர்களாகி, அடுத்து சொல்து பாருங்க வசனம், சவுக்கால் அடிச்ச மாதிரி, விசுவாசத்தினாலே சகல பரிசுத்தவான்களோடும் கூட, நல்லா பாருங்க, பரிசுத்தவான்களோடு கூட. நம்ம அசுத்தவாட்டிகளோட அசுத்தவான்களோட பழகிறோம், பேசுறோம், மணிக்கணக்கில் போன் பேசுறோம். பரிசுத்தவாட்டிகளோட பரிசுத்தவான்களோட போன் பேசுறோமா? அவங்களோட உட்கார்ந்து பேசுறோமா? பேசுறது இல்ல. வீண் கதைகள்லாம் பார்த்துக்கிட்டு, வீணானதெல்லாம் பார்த்துக்கிட்டு, ரொமான்ஸங்கள்லாம் பார்த்துக்கிட்டு, ரீல்ஸுங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு வாழ்க்கைய ரீலா போய் நிக்குது. மானங்கட்ட வாழ்க்கை. நமக்கு பேரு கிறிஸ்தவர்கள், நமக்கு பேரு ஊழியக்காரர்கள். என்னையும் சேர்த்தான் சொல்றேன். ஹலோ, கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அழகா சொல்றது பாருங்க, பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவின் அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் என்னதென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், அறிவுக்கு எட்டாத அன்பு அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினால் நிறையப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அதான் ஜபம், அதான் முழங்கால் படிடு. சகல பரிசுத்தவான்களோடு ஒரு ஐக்கியம். ஒரு உலகத்துல எல்லாம் ஐக்கியம் வச்சிருப்போம். ஊழியக்காரனோடு ஊழியக்காரியோடு ஐக்கியம் வைக்க மாட்டோம்.
குணப்படாதவங்களோடெல்லாம் ஐக்கியம் வச்சிருப்போம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளோடு ஐக்கியம் வைக்கிறது இல்லை. இன்னைக்கு நம்முடைய சபையிலேயே ஐக்கியம் வச்சவங்க எல்லாம் பாத்துக்கிறேன். கொஞ்ச காலத்துக்கு பிறகு அவங்க ஐக்கியம் எல்லாம் உடைஞ்சு சுக்கு நூறா போகுது. பழைய சர்ச்சு பிரதிஷ்டை முடிஞ்ச மறுநாள்ல இருந்து அவ்வளோ ஐக்கியமா இருந்தாங்க. பாஸ்டர் பத்தி பாஸ்டர் அம்மாவை பத்தி தான் பேச்சு. பாஸ்டரு பாஸ்டர் அம்மாவை கைப்பை மாதிரி எடுத்துன்னு சுத்துறாருன்னு. என் மனைவி தான் நான் கூட்டின்னு போக முடியும் சபத்துக்கெல்லாம். இன்னொருத்த மனைவியை நான் கூட்டு போக முடியுமா? அப்படி பேசுறவங்க எல்லாம் இன்னைக்கு எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. அப்படி உட்கார்ந்து அப்படியே எங்க அப்பா களியும் கருவாட்டு குழம்பும் பயங்கரமான உறவு ஆவிக்குரிய வாழ்க்கையில இருந்ததா? பரிசுத்த வாழ்க்கையில இருந்ததா? கர்த்தருக்காக வாழ்கிற பக்தி வைராக்கியத்தில் இருந்ததா? அது ஒன்று. இரண்டாவது, கொடுக்கல் வாங்கல் ஐக்கியம். பாஸ்டருக்கு தெரியாம வாங்கிடுவாங்க. அது அவங்க தரலன்னா நேரா பாஸ்டர் கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. நாங்க இப்ப எனக்கு கேட்டு நான் கொடுத்தீங்க, அதுக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது, நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் ஊழியம் செய்யறேன்னு சொல்லி தட்டி விட்டுருவேன். இப்படி நாம பரிசுத்தவான்களோடு சபையில யாருங்க 4 பேர் கூடி ஜெபிக்கிறோம். ராத்திரி சுத்திகரிப்பு கூட்டம். நேற்று ஃபுல்லா அங்க இடத்துக்கிட்ட வேலை நடந்துட்டு லோன் போட்டுக்கிட்டு இருந்தேன். அன்யூனிஃபார்ம்ல இருந்தேன். ஸ்டேஜ்ல உட்கார்ல. பாஸ்டர்மா வந்து ஜபத்தை நடத்தினாங்க. யாரெல்லாம் இருந்தோம் தெரியுமா? சபையில இருக்கிற 3 ஏசி இருந்தது, 8 ஃபேன் இருந்தது, 6 மைக் ஸ்டாண்ட் இருந்தது. அண்ணாலக்கா வந்தாங்க, பேபி, தினேஷ் பிரதர், பிரபு, டைட்டஸ், மோகன், பாசி, எல்சா, இவ்வளவு பேர் தாங்க ஜபம் பண்ண வந்தோம். நமக்கு பேரு கிறிஸ்தவங்க. மழை பெய்யட்டங்க, மழை பெய்யட்டும், வெள்ளம் வரட்டும், வேலைக்கு போவாது இருக்கிறியா? இந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறவங்க தான் நான் கேட்கிறேன். மழை பெய்யுது, வேலைக்கு போலையா? இமான கேட்கிறேன், ஆண்டனிய கேட்கிறேன், ஜபமேரிய கேட்கிறேன். மழை பெய்யுது, வேலைக்கு போலையா? போறோம் இல்ல? சோறு பொங்காத இருக்கிறோமா? பொங்குறோம் இல்ல? மழை பெய்யுதுன்னு சாப்பிடாத இருக்கிறோமா? சாப்பிடறோம் இல்ல? தூங்குறோம் இல்ல? நல்லா போத்திக்கிட்டு ஜபத்துக்கு வர்றதுக்கு என்ன? யோசித்து பாருங்க. நாம பரிசுத்தம் வெக்கமா இருக்குது. எனக்கு இதெல்லாம் பிரசங்கம் பண்றதுக்கே வெக்கமா இருக்கு. இந்த வசனத்தை சொல்றதுக்கே ரொம்ப அவமானப்பட்டு தான் சொல்லிங்க. அதுக்கு ஒரு தைரியம் சொல்ல முடியலையே. அண்ணாலக்கான 18 வயசு பொண்ணா, 65 வயசு ஆகுது, 64 வயசு ஆகுது. கொடை எடுத்துக்கிட்டு நடந்தே வர்றாங்க. கால்ல காயம், அந்த காலோட வர்றாங்க. பேபி நல்லா இருக்குதா? பேபி காலங்க சும்மா தங்க காலங்களை வச்சுன்னு இருக்குது. அப்படி பிரேயருக்கு வருது. மனசு இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க அழகா சொல்லுது, அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகும்படி சகல பரிசுத்தவான்களோடு கூட இந்த முழங்கால் படியிட்டு போராடி ஜெபிக்கிறவங்க எந்த சூழ்நிலையும் கர்த்தரை விட்டு தூரமா போகவே மாட்டாங்க. சுத்திகரிப்பு கூட்டம் அப்படின்னா திருநெல்வேலி, கன்னியாகுமரி பக்கம் போய் பாருங்க. குடும்பம் குடும்பமா வந்துருவான். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நமக்கு என்ன ஆச்சு? இன்னும் நமக்கு அந்த இது வரல. ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குது, அவ்வளவுதான். ஏதோ போறோம், சர்ச்சுக்கு போறோம், ஏதோ வசனத்தை கேட்கிறோம், ஏதோ ஜெபிக்கிறோம். இப்படிதான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். ஒரு அச்சீவ்மெண்ட் இல்லையே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில தீர்மானம் எடுக்கலாம்.
எஸ்ரா முழங்கார் படியிட்டு கர்த்தரை நோக்கி தாடைய பிச்சுக்கிட்டு போராடி செபிக்கிறான். மற்றதை நாளை பார்ப்போம். கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென். ஜெபி